மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரையின் அடையாளமாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது பற்றி பல்வேறு விஷயங்களை நம்முடைய பகிர்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார் ஸ்ரீ காமாட்சி வேத சிவாகம வித்யாலயம் டாக்டர் ஹேமநாத சிவாச்சாரியார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த திருக்கல்யாணத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் என்ன? ஓம் ஹாலாஸ்யநாதாய மகேஸ்வராய ஹாலாஹலாலங்கிருத கந்தராய மீனேக்ஷனாய பதஜே சிவாய நமோ நம சுந்தர தாண்டவாய ஸ்ரீமத் சுந்தரநாயகீம் பயஹராம் ஞானப்பிரதாம் நிர்மலாம் ஷ்யாமாபாம் கமலாசனார்ச்சிதபதாம் நாராயணஸ்யானுஜாம் வீணாவேணுமிருதங்கவாத்யரசிகாம் நானாவிதாடம்பிகாம் மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம் நிதிம். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த அருமையான நன்னாளிலே நாம் அனைவரும் நமது இல்லங்களிலிருந்தே நமக்கு தேவையான அனைத்து பலன்களை தரக்கூடியதும், நமது இல்லங்களிலே மகனோ மகளோ திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் நமக்கு வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் வழங்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையுடைய மிக சிறப்பான திருக்கல்யாண வைபவத்தை நாம் இங்கே மாலை முரசு வாயிலாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாணத்திலே எந்தெந்த பூஜைகள் அங்கே செய்யப்படுகிறது, அந்த பூஜையின் மகத்துவம் என்ன, திருக்கல்யாணத்திலே நாயகியாக அரசியாக வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி தேவியினுடைய பிரபாவங்கள் என்ன போன்ற பல நல்ல விஷயங்களை இன்று உங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். திருக்கல்யாண மகோத்சவத்திலே முதலிலே விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து வைபவமானது துவங்குகிறது. அனைவருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய சாம்ப பரமேஸ்வரன் மதுரையிலே இருந்து பலவிதமான நிலைகளை செய்துள்ளார். க்ஷேத்திர மகிமை என்று கூறுவார்கள். ஒவ்வொரு க்ஷேத்திரங்களிலும் ஒவ்வொரு விசேஷமானது காணப்படும். ஆனால் அனைத்து விசேஷங்களும் சிறப்புகளும் கொண்டது மதுரை மாநகரம். பூலோக சிவலோகம், கடம்பவனம், நான்மணக்கூடல், திருவாலவாய், வெள்ளியம்பலம் போன்ற பல திருநாமங்களை கொண்டது மதுரை க்ஷேத்திரம். முக்கியமாக புராணங்களிலே கூறப்படுகிறது என்னவென்றால், எம்பெருமான் நாம் பூலோகத்திலே சென்று பல பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், எந்த இடத்திற்கு செல்லலாம் என்று கைலாயத்திலிருந்து பார்க்கும்பொழுது அவருடைய சிரசிலிருந்து சிறிது மதுரம் எனும் அந்த அமிர்தமானது பூலோகத்திலே விழுகிறது. அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை என்று போற்றப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரை க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் 64 திருவிழாக்கள் செய்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளார். அந்த வைபவங்களை 18 புராணங்களிலே முக்கியமான புராணமான ஸ்காந்த புராணம் மிக அருமையாக நமக்கு விளக்குகிறது. ஸ்காந்த புராணத்திலே வியாச பகவான் கூறிய விஷயங்களை தமிழிலே அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அம்பிகை மனதிலே எண்ணம் கொண்டு பரஞ்சோதி முனிவர் என்பவருடைய கனவிலே தோன்றி தமிழிலே மீனாட்சி அம்பிகையுடைய வைபவங்களை பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூற, அப்படி 17ஆம் நூற்றாண்டிலே 3000
363 தமிழ் பாடல்களை கொண்டது ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை திருக்கல்யாண வைபவம். அப்படி அவர் கூறிய பல விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். அதே சமயத்திலே நாம் நேராக தரிசிக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்திலேயும் என்ன விஷயங்கள் செய்கிறார்கள் என்று பார்க்க உள்ளோம். முதலிலே திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தோமேயானால், ஆயுகு கீர்த்திஞ்ச லாபஞ்ச என்று தூங்குகிறது அந்த பலன்கள். திருக்கல்யாணம் என்பது விசேஷமாக பிரம்மோற்சவ காலங்களிலே செய்யக்கூடியது. ஆலயங்களிலே நித்தியம், நைமித்திகம், காமியம் என்று பூஜைகளை செய்வார்கள். நித்திய பூஜை என்பது தினமும் நாம் பார்க்கக்கூடிய காலையிலே 4:30 மணிக்கு திருக்கோவிலை திறந்து உஷக்கால பூஜை, காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை போன்ற 3 பூஜைகளும், அதேபோல் மாலை பிரதோஷ வழிபாடு, 2ஆம் கால வழிபாடு, இரவு அர்த்தஜாமம் போன்ற 6 காலங்களை நாம் தரிசிப்பது நித்திய பூஜை என்று பெயர். நைமித்திக பூஜை என்பது விசேஷமான பிரதோஷ காலங்கள், விநாயகப் பெருமான் ஆலயங்களிலே சதுர்த்தி, முருகப்பெருமான் ஆலயங்களிலே சஷ்டி, கிருத்திகை போன்ற விசேஷங்கள், ஒவ்வொரு பிருகுவார பூஜை என்று கூறுவார்கள். வெள்ளிக்கிழமைகளிலே அம்பிகைக்கு செய்யும் பூஜைகள், மகாவிஷ்ணுவிற்கு ஏகாதசி என்று செய்வார்கள். இன்று பார்த்தோமேயானால் ஏகாதசி திதி என்று இந்த திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மிகவும் உயர்ந்தது. மகாவிஷ்ணுடைய திதி இன்று வியாழக்கிழமை, அதேபோல் உத்திர நட்சத்திரம் அனைத்தும் சேர்ந்த நன்னாளிலே இந்த வைபவத்தை நாம் தரிசனம் செய்கிறோம். அப்படி நித்திய பூஜைகள் என்பது வேறு, நைமித்திகம் என்பது வேறு, காமிய பூஜைகள் என்பது வேறு. காமியம் என்பது நமது விருப்பத்திற்காக, இந்த பலனுக்காக நான் செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்வது காமிய பூஜை என்று கூறுவார்கள். நமது இல்லத்திலே மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாக நாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் காலம் கடந்து செல்கிறது, திருமணம் அமைய ஜாதகம் ஒழுங்காக அமையவில்லை என்றால் நமது கிராமத்திலோ அல்லது நமது கிராமத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கோ சென்று அந்த சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கூடிய விரைவிலே எனது மகளுக்கோ திருமணமாக வேண்டிக் கொண்டு நாம் அந்த திருக்கல்யாணத்தை நாமே உபயோகமாக செய்தால் நமது இல்லங்களிலே உடனடியாக அந்த மங்கள வைபவம் நடைபெறும் என்று கூறுகிறது சிவ ஆகமங்கள். அப்படி இந்த நன்னாளிலே பல ஆயிரம் பக்தர்கள் ஆலயத்தின் உள்ளே பிரத்யட்சமாக தரிசிக்கிறார்கள். நம்மாலே அங்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நமது மாலை முரசு நேயர்களுக்காக நேரடியாக அங்கு சென்று தரிசனம் செய்தாலும் இந்தளவு அருகாமையிலே அம்பிகை தரிசிக்க முடியாது. பிரத்யட்சமாக நாம் இப்பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு பட்டு வஸ்திரங்களையும் ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமானுக்கு வஸ்திர உபசாரங்களும் செய்வதை நாம் இங்கே கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி முன்பு கூறியபடி விசேஷ நைமித்திக காமிய பூஜைகளிலே ஒன்று திருக்கல்யாண மகோத்சவம் என்பது. ஒவ்வொரு ஆலயங்களிலும் பிரம்மோத்சவங்களை செய்வார்கள். அந்த பிரம்மோத்சவம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடியது. ஆனால் 12 மாதங்களும் விசேஷ உற்சவங்களை கொண்டது மதுரை க்ஷேத்திரம். அவ்வளவு உயர்ந்தது மதுரையுடைய விசேஷமாகும். உடம்பின் பயன் இறைவனை வணங்குவது, அறிவின் பயன் இறைவனை அறிவது, கல்வியின் பயன் இறைவனை தொழுவது, பக்தியின் பயன் இறைவனை உணர்வது என்பதை நாம் அறிந்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்ந்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்ந்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று போற்றுவார்கள். அப்படி உற்சவம் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுகத்தையும் மங்களத்தையும் தரக்கூடியது. அந்த உற்சவங்களிலே
ஒரு நாள் உற்சவம், 3 நாட்கள் செய்யக்கூடிய உற்சவங்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள், 13 நாட்கள் போன்ற ஒவ்வொரு விதானங்கள் கூறப்பட்டுள்ளது. சிவம், சாத்வீகம், பௌதிகம், ஸ்ரீகரம், சௌக்கியம் என்று பலவாறாக உற்சவங்கள் காணப்பட்டாலும் இந்த பிரம்மோற்சவத்திலே மிக மிக சிறப்பான வழிபாடு இந்த திருக்கல்யாண வைபவம். அந்த விஷயங்களை நாம் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கல்யாண வைபவத்திலே முக்கியமாக மாலை மாற்றும் வைபவம் விசேஷமாக கூறப்படுகிறது. எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நாம் காலை முதல் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு அருகாமையிலே மிக அழகாக பச்சை பட்டுடுத்தி, சிரசிலே கிரீடங்கள் தரித்து, காதிலே நவரத்ன ஆபரணங்கள், கண்டங்களிலே விசேஷ ஆபரணங்கள் அனைத்தையும் தரித்து எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரோடு, சுந்தரம் என்றால் அழகு என்று பெயர், அப்படி மிக மிக அழகாக பிரத்யட்சமாக அந்த சுந்தரேச பெருமானும் ஸ்ரீ மீனாட்சி தேவியும் இன்று காலையிலே அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு விசேஷ அலங்காரங்கள் செய்வித்து அந்த அலங்காரத்தோடு மாலை மாற்றும் வைபவமானது நடைபெற்று தொடர்ந்து ஊஞ்சல் சேவை என்று கூறுவார்கள். இறைவனும் இறைவியும் சந்தோஷமாக அமர்ந்து அந்த பூப்பந்துகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்ட ஊஞ்சலிலே முக்கியமான சில ராகங்கள், சில தாளங்கள், சில கீர்த்தனைகளோடு ஊஞ்சலிலே டோலோத்சவம் என்று கூறுவார்கள். அந்த முறையிலே ஊஞ்சல் ஸ்தானங்களிலே எம்பெருமானை அமர வைத்து அவருக்கு விசேஷ பூஜைகள் செய்வித்து தேவாரங்கள் அங்கே சாப்பனம் செய்வித்து பால் பழம் தருவது என்று கூறுவது நம்முடைய மரபு. எப்படி நமது இல்லங்களிலே செய்யக்கூடிய திருக்கல்யாணங்களிலே மணமகனையும் மகளையும் அழைத்து அவர்களுக்கு பால் பழங்கள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த மண்டபத்துடைய வாசலிலே அனைத்து திருஷ்டிகளும் போவதற்காக முக்கியமாக சில பலிதானங்களை செய்து அந்த மகனையும் மகளையும் மண்டபத்தினுள்ளே அழைத்து செல்கிறோமோ அதே போன்று இங்கே எம்பெருமானை ஊஞ்சலிலே அமர வைத்து பூஜைகள் செய்து விசேஷமாக வாத்திய கோஷத்தோடு ஊஞ்சல் உபசாரம் செய்விக்கப்பட்டது. டோலா யந்திரஸ்திதாம் தேவி வேணதேயஸ்திதம் ஹரிம் விருஷாரூடம் சிவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவித்யதே என்று கூறும் வகையிலே மிக அருமையாக நாம் ஊஞ்சல் சேவையை தரிசனம் செய்தோம். இன்னும் பல விசேஷ வைபவங்களை நாம் தரிசிக்க உள்ளோம். ஐயா, தற்போது மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த திருக்கல்யாணத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது பார்க்கலாம். முதலிலே விநாயகர் பூஜையை இப்போது செய்வார்கள். நம்முடைய சம்பிரதாயங்களிலே எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரை பூஜை செய்யாமல் அந்த விஷயத்தை செய்தால் அந்த விசேஷங்களிலும் சரி, நாம் செய்யும் வேலையும் சரி, விக்னம் என்றால் தடை என்று பெயர். விநாயகப் பெருமானுக்கு விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா என்று 2 திருநாமங்கள் உண்டு. நாம் அவரை வேண்டிக் கொண்டு அந்த விஷயங்களை துவங்கினால் அதில் வரக்கூடிய தடைகளை தடங்களை அவரே நிச்சயமாக போக்குவார். அவரை மறந்துவிட்டு அவரை வழிபடாமல் நாம் விசேஷங்களை துவங்கினால் அவரே அந்த தடைகளை கொடுப்பார் என்று பெயர். அப்படி இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவங்கத்திலே முதல் பூஜையாக விநாயகர் வழிபாடு இப்பொழுது செய்வித்தார்கள். தொடர்ந்து புண்ணியாக வாசனம் என்று கூறும் வகையிலே மகா சங்கல்பம் செய்வித்து, சங்கல்பம் என்பது இந்த விஸ்வாவசு வருடம் என்று பெயர். நாம் அம்பிகையினுடைய வரலாறை சிந்திக்க உள்ளோம். அதற்கு முன்னதாக இந்த பெயருக்கு உண்டான விஷயத்தை, சிறப்பை கூறுகிறோம். ஸ்ரீ மீனாட்சி தேவியுடைய தாயாருக்கு
முன் ஜென்மத்திலே ஒரு பிரார்த்தனை இருந்தது. அந்த முன் ஜென்மத்திலே வித்யா என்ற பெயரோடு அவள் மீனாட்சி தேவியே தன்னுடைய மகளாக வர வேண்டும் என்று தவம் இருந்ததாக புராணம் கூறும். அப்படி அந்த வித்யா எனும் முன்ஜென்ம தேவியினுடைய தந்தையின் பெயர் விஸ்வாவசு. இந்த ஆண்டின் பெயர் விஸ்வாவசு. அப்படி இந்த விஸ்வாவசு வருடம் இந்த உத்தராயணம் இந்த வசந்த ரிதுவிலே இந்த நன்னாளிலே திருக்கல்யாணத்தை நாங்கள் செய்ய உள்ளோம் என்று இப்பொழுது ஆச்சாரியர் சங்கல்பத்தை செய்கிறார். இந்த வைபவத்தை நாங்கள் செய்வதாலேயே எங்களுக்கும் எங்கள் மதுரை வாழ் பக்தர்களுக்கும் வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் செய்யும் அனைவருக்கும் லோக கல்யாண சமிருத்தியர்த்தம் லோக க்ஷேமார்த்தம் என்று கூறுவார்கள். உலக நன்மைக்காக நாங்கள் இந்த வைபவத்தை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுவாமிக்கு அம்பாளுக்கும் எப்போயோ திருக்கல்யாணம் ஆகிடுது. இப்போ ஏன் நம்ம ஒவ்வொரு வருஷம் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுகிறோம், திருமணம் கொண்டாடுகிறோம் இல்லையா, வெட்டிங் டேன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சுவாமியுடைய விசேஷமான திருக்கல்யாணம் என்பது அவருடைய வெட்டிங் டே. இன்னைக்கு எம்பெருமானுடைய திருமணம் நடந்த நாள் இந்த நன்னாள் மதுரை க்ஷேத்திரத்திலே. அப்படி எம்பெருமானை பிரார்த்திப்பதற்காக பாவனோத்வாக கர்ம கரிஷ்யே என்று கூறுவார்கள். பாவனோத்வாகம் என்றால் திருக்கல்யாணம் நடந்துவிட்டது, அந்த வைபவத்தை நாம் அனைவரும் கண்டளிக்க வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு வேண்டிய பலன்களை தர வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த வைபவத்தை நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பது அதன் அர்த்தமாகும். அவ்வாறு அந்த சங்கல்பத்திலே அனைவருடைய க்ஷேமத்திற்காகவும் இங்கே திருக்கல்யாணத்தை நாங்கள் செய்கிறோம். வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்க வேண்டும். அனைவர் இல்லங்களிலும் அனைத்து மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அந்தந்த வயதிலே அந்தந்த குல ஆச்சார பிரகாரத்திலே மிக சிறப்பாக விவாக பாக்கியம் கிடைக்க வேண்டும். விவாகம் மாணவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்க வேண்டும். அனைவருடைய வம்சங்களும் வாழடி வாழையாக வளர வேண்டும், வம்சவிருத்தி ஏற்பட வேண்டும். சுமங்கலிகள் தீர்க்க சௌமாங்கல்யத்தை பெற வேண்டும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், அனைத்து சுமங்கலிகளும் கையிலே ஒரு திருமாங்கல்ய சரடை ஏந்தி அதிலே திருமாங்கல்யத்தை கோர்த்து தயாராக வைத்து கொள்வார்கள். நாமும் இல்லங்களிலே இன்று திருமாங்கல்ய தாரணத்தை செய்யலாம் என்று கூறுவார்கள். நாம் தயாராக வைத்து கொண்டிருந்து அங்கே எம்பெருமானுக்கு மாங்கல்தானம் செய்யும் பொழுது நாமும் அதை மாற்றிக்கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகா சங்கல்பமானது இப்பொழுது சேவிக்கப்பட்டது. அந்த சங்கல்பத்தை தொடர்ந்து புண்ணியாக வாசனத்தை இப்பொழுது செய்கிறார்கள். லக்ஷ்மீ கடாட்சதா சித்தியர்த்தம் சர்வாரிட்டதா சாந்தியர்த்தம் அஸ்மின் தினே அனுட்டீஜமான ஏதத் ஆலய வைவாகிக மகோத்சவ முகூர்த்த லக்னாகர்மணே ஆதித்யானாம் நவானாம் கிருகாணாம் ஆனுகூல்யதா சித்தியர்த்தம் ஆதித்யாதி நவகிரக தேவதா பிரீத்தியர்த்தம் விசேஷதா அனுட்டீஜமான வைவாகிக மகோத்சவ மகாமங்கள கர்ம கரிஷ்யே தத்காலே பூஜோபயுக்த சகல திரவிய உபகரண சுத்தியர்த்தம் ஆலய பூஜஸ்தான சுத்தியர்த்தம் पंचगव्य शुद्ध्यर्थम पालिका शुद्ध्यर्थम प्रतिसर शुद्धिद्वारा स्वस्ति पुण्यागवाचन वैभवाक्य महामंगल कर्म करिष्ये अक्षतानुत्तर ध्वनिरस्य क्षेमाय पुनरागमनाय च अज्ञामनारुणममश्रीणासं प्रोक्ष्य भाग्यवासिकला ओम अनंताय नमः धर्माय नमः वैराग्याय नमः परि ब्रह्मण अंतमान सदा अस्मिन् कुंभे सकल तीर्थाय मन्नं ध्यायामि आवाहनादि मकरपुत्रान्तरसीत्वा
पुष्पाक्षदादेन कृत्य हरुणाय नमः प्रदेशे नमः जलांजले मतित्राजाय नमः पादकस्ताय नमः करुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि धूपदीपो दत्त्वा वरुणाय नमः फलं ताम्बूलादि किञ्च निवेदयामि आगमनीयं समर्पयामि जुम्भकाय विद्महे पादकस्ताय धीमहि वर्णप्रचोदयात् करुणाय नमः धूमाग्र्यापयामि प्रत्यक्षदीपं दर्शयामि ऊर्ध्वः स्वाहा वंवरुणाय स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि आगमनीयं समर्पयामि இதுவரையிலே சங்கல்பம் செய்வித்து புண்ணியாக வாசனம் என்று கூறக்கூடிய கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற சப்த புண்ணிய நதிகளை கலசத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூஜைகளை தொடர்ந்து வருண பகவானை பிரார்த்தனை செய்து மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும். உலக மக்கள் அனைவரும் எப்பொழுதும் பசியில்லாமல் உண்பதற்குரிய தானியங்கள் நன்றாக செழிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருண பூஜை செய்வித்து இப்பொழுது வேத மந்திர ஜபங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். புண்ணியாக வாசனம் என்பது மந்திரபூர்வமாக அந்த இடத்தை சுத்தம் செய்வது. ஆலயத்திலே மிக சுத்தமாக நாம் ஜலங்களாலே சுத்தம் செய்திருந்தாலும் மந்திரபூர்வமாக அந்த புண்ணியாக வாசன விபவத்தை செய்து பூஜைகளை துவங்க வேண்டும் என்பது திருக்கல்யாண மரபு. அந்த விதியின்படி ஆலயத்திலே மதுரையுடைய விசேஷ அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள், ஸ்தல ஆச்சாரியர்கள் ஆச்சாரியராக இருந்து கொண்டும் திருப்பரங்குன்றம் ஸ்கந்தகுரு வித்யாலய குருநாதர் அவர்கள் சாதகராகவும் அவர்கள் முன்னிலையிலும் இன்னும் பல சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கல்யாண வைபவத்தை இங்கே மந்திர சாதகராக இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே நாம் திருக்கல்யாணத்தையும் கண்டுகளிக்க உள்ளோம். அதே சமயத்திலே ஸ்ரீ மீனாட்சி தேவியுடைய வரலாறையும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எவ்வாறு நமக்கு விளக்கியிருக்கிறார், ஸ்கந்த புராணம் என்ன கூறுகிறது என்பதையும் சேர்த்து இங்கே நாம் கேட்டுக்கொண்டே அம்பிகையை தரிசிக்க உள்ளோம். எம்பெருமான் முன்பு கூறியபடி 64 தொழிலாளர்களை மதுரையிலே செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டார். அதற்காக பூலோக கைலாசம் என்று கூறக்கூடிய வகையிலே இந்திரன் பழிதீர்த்த படலம் என்று துவங்கும் தொழிலாளர் புராணம் 64 விசேஷ கதைகளை கொண்டது, புராணங்களை கொண்டது தொழிலாளர் புராணம். அதில் முதலிலே இந்திரனுடைய சாபத்தை எம்பெருமான் போக்குகிறார் என்று அந்த புராணம் கூறப்படுகிறது. அந்த சாபம் தீர்ந்த பிறகு இந்திர பகவான் மேல்லோகத்திலிருந்து 8 பலம் கொண்ட யானைகளை அழைத்து வந்து அந்த யானைகளின் மேலே விசேஷ விமானத்தை அமைத்து அந்த விமானத்தினுள்ளே சுயம்புவாக இருக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை ஸ்தாபனம் செய்து பூஜித்தார் என்று துவங்குகிறது திருவிளையாடல் புராணம். அந்த புராணத்தை நாம் படித்தால் நமக்கு வியாதிகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக வெள்ளை யானை சாபம் தீர்த்தது என்று பெயர். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானை அம்பிகைக்கு சாற்றப்பட்ட அந்த புஷ்ப மாலையை கீழே போட்டு தெரியாமல் மிதித்திடுகிறது. அதற்காக அந்த தூர்வாச முனிவர் இந்த யானைக்கு சாபம் அளிக்கிறார். அந்த ஐராவதம் எனும் வெள்ளை யானை அந்த க்ஷணமே கருப்பு யானையாக மாறி எந்த ஒரு பலமும் வீரியமும் இல்லாமல் பூலோகத்திலே வந்து அடைகிறது. எப்படி அந்த சாப விமோசனத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீ மதுரைக்கு சென்று எம்பெருமானை பூஜை செய்தால்
சாப விமோசனம் ஏற்படும் என்று தூர்வாச மகரிஷி கூறுகிறார். அந்த முறையிலே மதுரைக்கு வந்து சுந்தரேச பெருமானை அந்த யானை ஜலத்தை கொண்டு பூஜை செய்கிறது. எம்பெருமான் சந்தோஷமடைந்து மறுபடியும் அந்த யானைக்கு ஐராவதம் என்னும் வெள்ளை யானையுடைய சிறப்புகளையும் பலத்தையும் வீரியத்தையும் அங்கே கொடுக்கிறார். இந்த வரலாறு நமக்கு கூறுவது இரண்டாவது புராணம், இரண்டாவது கதை. மூன்றாவது திருவிளையாடல் குலசேகர பாண்டியன் கனவில் தோன்றி காட்டிலே கடம்பவனம் எனும் காட்டிலே நான் அமர்ந்திருக்கின்றேன், அந்த ஆலயத்தை நீ மிக சிறப்பாக எழுப்புவாய், அந்த ஆலயம் எழும்ப எழும்ப உன் நாடும் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறார் எம்பெருமான். அப்படி கடம்ப வனமாக இருந்த இடத்திலே அந்த சுயம்புவான சுந்தரேச பெருமானுக்கு இந்திரன் கட்டிய ஆலயத்தை மறுபடியும் அந்த காட்டை சீரமைத்து மிக சிறப்பாக ஆலயத்தை எழுப்பினார் ஸ்ரீ குலசேகர பாண்டியன். அப்படி அந்த மதுரை க்ஷேத்திரத்தை தலைநகரமாக கொண்டு அவருக்கும் அங்கேயே அரண்மனையை அமைத்து கொண்டு அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறார். அவருக்கு எந்த இடத்திலே ஆலயத்தை சுற்றி எந்தெந்த தெய்வங்களை வைக்க வேண்டும், மதுரையினுடைய எல்லை எது என்று தெரியாமல் அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமானே சுந்தரேச பெருமானே அந்த சொக்க நாதரே நேரடியாக ஒரு முனிவர் உருவிலே வருகை தந்து எந்தெந்த இடத்திலே எந்தெந்த ஆலயங்களை அமைக்க வேண்டும், அரண்மனை எங்கே அமைய வேண்டும் போன்ற ஒரு விதானத்தை அமைத்து கொடுக்கிறார். இப்பொழுதும் நான் மதுரைக்கு சென்றால் அங்கே ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு கிழக்கிலே ஐயனார் ஆலயம் இருக்கும். தெற்கிலே சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, விஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி போன்ற சப்த மாதாக்களுக்குரிய சன்னதி இருக்கும். மேற்கிலே மகாவிஷ்ணுக்குரிய ஆலயம் இருக்கும். வடக்கிலே பத்ரகாளி தேவிக்குரிய ஆலயம் இருக்கும். இவ்வாறு 4 திக்கிலும் 4 தெய்வங்களை ஸ்தாபனம் செய்து அரண்மனையை கட்ட வேண்டும் என்று இறைவன் அவருக்கு உத்தரவு பிறப்பிக்க அந்த குலசேகர பாண்டியனால் அவரால் அமைக்கப்பட்டது இந்த மதுரை க்ஷேத்திரம். அந்த மதுரை க்ஷேத்திரத்திலே அவருடைய குமாரர் மலையத்வஜன் என்னும் அருமையான குழந்தை பிறக்கிறது அந்த குலசேகர பாண்டியனுக்கு. அந்த மலையத்வஜன் எந்த விசேஷங்களை செய்தார் என்பதை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். चतुष्पदे शांति 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 हरि ओम. மங்கையர்கரசி வளவன் பாவை வரிவளை கை மட மாணி மங்கையர்கரசி வளவன் பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்யாரோ பரவ பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவல் பூலநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே
ஐயா, மீனாட்சி மதுரையில பிறந்ததற்கான காரணம் என்ன? தொடர்ந்து சுந்தரேஸ்வரரை மணந்திருந்த எப்படி? எம்பெருமானுடைய விவாக விபவத்திலே புண்ணியாக வாசனத்தை தொடர்ந்து இப்பொழுது பூத சுத்தியும் கலசத்திலே 30 தேவர்களை பூஜை செய்யக்கூடிய விபவத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாண்டிமாதேவி எவ்வாறு ஏன் அங்கு பிறந்தார்கள், அங்கே பிறந்து பல லீலைகளை எவ்வாறு செய்தார்கள் என்பதை நாம் இங்கே கேட்டுக்கொண்டே அம்பிகை தரிசனம் செய்ய உள்ளோம். சென்ற பதிவிலே பார்த்தது போன்று குலசேகர பாண்டியனின் மகளான மலையத்வஜன் எனும் அரசர் மிக சிறப்பாக நாட்டை ஆண்டு வருகிறார். அவருடைய மனைவி காஞ்சனமாலை என்று பெயர். அவர் முன்பிறவியிலே விஸ்வாவசு எனும் கந்தனுடைய மகளாக பிறந்து இதே க்ஷேத்திரத்திலே சுந்தரேச பெருமானை வலம் வந்து பிரார்த்தித்து பல விரதங்கள் இருந்து நான் அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும் என்று தவம் கிடந்தாளாம். 1 மாதம் 3 வேளையும் உணவு இல்லாமல் விரதமிருந்து தவம் கிடக்கிறாள். அப்பொழுதும் அம்பிகை வரவில்லை. தண்ணீரை மட்டும் அருந்தி அடுத்த 1 மாதங்கள் தவம் இருக்கிறார். அப்பொழுதும் காட்சி தரவில்லை. அடுத்த மாதங்களிலே தண்ணீரும் இல்லாமல் வெறும் காற்றை மட்டும் உண்டு விரதம் இருந்தாலாம். அப்பொழுதும் அம்பிகை வரவில்லை. மேன்மேலும் தன்னை இன்னும் வருத்தி கொள்ள அம்பிகை சந்தோஷப்பட்டு வருந்தி கொள்ள வேண்டாம் என்று 3 வயது சிறு குழந்தையாக அந்த வித்யா எனும் காஞ்சனமாலைக்கு முன்பிறவியிலே காட்சியளித்து அம்பிகை கேட்கிறாள். ஸ்ரீ மீனாட்சி தேவி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று. அப்போது அந்த காஞ்சனமாலை, இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இதே வயது பெண்ணாக எனக்கு பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்க, அப்பொழுது அம்பிகை அவளுக்கு அனுகிரகம் செய்கிறார். அடுத்த பிறவியிலே நீ இதே பாண்டி தேசத்திலே பிறந்து மலையத்வஜன் எனும் அரசனை மணந்து கொள்வாய். அந்த பிறவில் நான் உனக்கு மகளாக வருவேன் என்று அம்பிகை வரம் கொடுக்கிறாள். அந்த வரத்தின் பயனாக அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் அக்னியின் வாயிலாக தான் மகளாக பிறக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கின்றது. அந்த காஞ்சனமாலைக்கு எவ்வளவோ யாகங்களை செய்கிறார், அஸ்வமேத யாகங்களை செய்கிறார். அப்பொழுதும் குழந்தை பிறக்கவில்லை. அந்த நேரத்திலே இந்திர பகவான் தோன்றி அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டாம், புத்திரகமேஷ்டி யாகத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் அழைத்து உத்தமோத்தம முறையிலே புத்திரகாமேஷ்டி யாகம் எனும் மகா யாகத்தை செய்கிறார்கள். அந்த யாகத்தின் நிறைவிலே மதுரையின் அரசி அங்கையர்கண்ணி பாண்டிமாதேவி சின்னஞ்சிறு கிளி போலே என்று கூறும் வகையிலே பச்சை பட்டு உடுத்தி அழகான கொஞ்சம் கிளியோடு யாகத்திலிருந்து தோன்றுகிறாள் ஸ்ரீ மீனாட்சி தேவி. அந்த குழந்தையை எடுத்து கண்களிலே ஜலம் வர வர ஆனந்தமாக கொஞ்சுகிறார் காஞ்சனமாலை. அப்பொழுது 3 ஸ்தலங்களோடு அந்த குழந்தை இருக்க கொஞ்சம் அச்சம் கொள்கிறாள். அங்கே அசரீரி கேட்கிறது. அவள் விவாகம் செய்யக்கூடிய மணாளனை பார்க்கும்பொழுது ஒரு ஸ்தனம் இருக்காது என்று அசரீரி கேட்க அந்த குழந்தையை எடுத்து சந்தோஷமாக வளர்த்து வருகிறார்கள் மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும். இந்த சமயத்திலே நாம் காண்பது ரக்ஷாபந்தனம் என்று கூறுவார்கள். எப்படி நமது திருமணங்களிலே மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவர்களை
தெய்வங்கள் காக்க வேண்டும் என்று முறையாக பூஜித்து மஞ்சள் காப்பு அளிக்கிறார்களோ அப்படி ரக்ஷாபந்தனம் செய்வித்து இப்பொழுது முக்கியமான தருணம் கன்யகா தானம் என்று பெயர். நாம் வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதே சமயத்திலே இப்பொழுது அங்கே நடைபெறும் வைபவத்தையும் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நேராக நாம் கண்டுகளிப்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீ மீனாட்சி தேவியை எம்பெருமான் சுந்தரேச பெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்தல் என்று பெயர். அம்பிகையை இப்பொழுது தாரை வார்த்து சுந்தரேச பெருமானுக்கு தரக்கூடிய விதத்தை நாம் கண்டுகளிக்கிறோம். மறுபடியும் புராணம் கூறும் விஷயத்தை நாம் கேட்போம். அந்த குழந்தையை கையிலே ஏந்தி மிக சந்தோஷமாக வளர்க்கிறார்கள் மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சன மாலையும். அந்த குழந்தைக்கு தடாதகை பிராட்டி என்று திருநாமம் சூட்டி அன்போடும் பாசத்தோடும் மகாராணியாக வளர்த்து வருகின்றார்கள். மீனை போன்ற கண்களை உடையதால் அந்த தேவிக்கு மீனாட்சி என்று ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். இந்த மீனாட்சியானவள் 64 கலைகளையும் கற்று தனுர்வேதம் கற்று குதிரையை கையாள்வது எப்படி, யானையோடு சேர்ந்து போருக்கு சென்று எவ்வாறு போர் செய்ய வேண்டும், போர் வியூகங்கள் எப்படி போன்ற பல கலைகளை கற்று மேன்மேலும் வளர்ந்து வருகிறார். அதே சமயத்திலே மலையத்வஜ பாண்டியனுடைய வயது காரணமாக அவருடைய உயிர் பிரிகிறது. அனைத்து மக்களுக்கும் மிகவும் வருத்தம். அடுத்து நமது தேசத்தை ஆளப்போகிறார்கள் என்று. நான் ஆட்சி செய்வேன் என்று அம்பிகை அவர்களுக்கு வாக்களித்து திக் விஜயம் செய்து ரதகஜ துரக பதாதிகளோடு பல ஆயிரம் யானைப்படைகள் பல ஆயிரம் குதிரைப்படைகளோடு சென்று மதுரையை யார் யாரெல்லாம் மற்ற தேசங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வெற்றி வென்று திக்விஜயம் செய்கிறார் ஸ்ரீ மீனாட்சி. இதை கண்டு மதுரை மக்கள் ஆனந்தப்படுகிறார்கள். அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று பூலோகம் அனைத்தையும் வெற்றி கொண்டால் ஸ்ரீ மீனாட்சி தேவி. பூலோகம் முடிந்த பிறகு அவருடைய அன்னையாரிடம் விடை பெற்று நான் 3 லோகங்களையும் வசப்படுத்த உள்ளேன், பூலோகம் முழுவதும் என் வசம் உள்ளது, நான் மேல்லோகம் செல்கிறேன் என்று மேல்லோகத்திற்கு சென்று அங்கே கிழக்கே அமராவதி எனும் அருமையான பட்டணம் இந்திரனுடைய ராஜ்யத்தை கொண்டது. அந்த இந்திரனையும் வெற்றி கொண்டு அவருடைய காமதேனுவையும் சிந்தாமணியையும் பரிசாக பெறுகிறாள். அக்னி திக்கிலே அக்னி பகவானையும் யமதர்மராஜனையும் நிருதியையும் வருணனையும் வாயுவையும் குபேரனையும் வெற்றி கொண்டு 8 திக்கிலும் ஆட்சி செய்ய ஆசைப்பட்டு 8வது திக்கான ஈசான திக்கு அதிபதியான கைலாசத்திற்கு செல்கிறாள் ஸ்ரீ மீனாட்சி தேவி. இந்த சமயத்திலே நாம் பார்ப்பது மாலை மாற்றும் வைபவம். முன்பே இறைவனும் இறைவியும் மாலை மாற்றிக் கொண்டார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது பூத சுத்தி எனும் வைபவத்தை செய்து கொண்ட அந்த அர்ச்சகர்கள், அந்த ஆச்சாரியர்கள். ஒரு ஆச்சாரியர் தன்னையே சுந்தரேஸ்வரராக அங்கே நியாசங்கள் செய்து பூஜைகள் செய்து வஸ்திரயுகலம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. भवति जायमानः कन्धेरासकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः गुरुदेवि भजसलिलालिदक्षत्येकपदे
द्विपदे सचतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषे सहस्राक्षर परमे व्योमन्ये ॐ सृजे जातसृजानिलिजाजसृजम्बयो जलतृभ्यो दधाति நாராயணனுடைய वोदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः दृशे विश्वाय सूर्यो चित्रं देवानामुदगादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राणवा पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा जगतस्तस्तुषश्च இப்பொழுது ஆச்சாரிய பூஜை நிகழ உள்ளது. ஓம் ஹா சதாசிவகிரே நமஹ. ओम महागुरवे नमः भाम श्रीकंठगुरवे नमः ओम अंबिका गुरवे नमः गुरवे नमः ओम ब्रह्मगुरवे नमः ओम धातृगुरवे नमः आचार्यवर्गेभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि இப்பொழுது குரு வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. आचार्यवर्गे गुरुर्देवो महेश्वरः साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः ஆயிரத்திலிருந்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திருப்பூட்டல் வைபவமாகிய திருமங்கல தாரணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. ஓம் சுமங்கலீரியம் भगवरिमागं समेत पश्यदय सौभाग्यमस्य गत्वा यातास्तं विपरेदन भगान् गुरु दशास्यां पुत्राणादेहि पतिमेकादशङ्कृते सन्तोषिञ्चामि यजुषा प्रजामायर्दनं च रोदनो யாதும் போர் குறைவில்லை கண்ணில் பழுமல்ல பலனக கண்ணில் துருமல்ல பலனக பெண்ணில் पुत्रागुं सुभगां दशास्यां पुत्रानादेहि पतिमेकादशनकृते रोजनो रोजमान शोभन शोभमा कल्याणः மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. தங்க சந்திர கும்பாவில் மணமக்களுக்கு சந்திரமானது பூசப்படுகிறது. नित्यपट्टाङ्गरेशनी
ஸ்ரீகம் சர்வபூதானாம் ததாமிஹோபத்வயே ஸ்ரீயா. அடுத்தபடியாக மனகம் கலாயிருக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தங்க பன்னீர் சென்றால் பன்னீரானது தெளிக்கப்படுகிறது. இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதத்ரிஷ்டோமகம் சததாபருண்யா அசங்கியாமரத்ரதே விதஸ்தயார்ஜீகேலே சுடக்யா சுசோமயா. அனைவருக்கும் இப்பொழுது தங்க கற்பூர தட்டிலே மங்களாரத்தி என்று சொல்லக்கூடிய கற்பூர தீபாராதனை நமாய வேம்பையே ஸ்ரவணாய குருமஹே சமேகாமாங்காமகாமாய வக்யம் காமேஸ்வரவே ஸ்ரவணாய ராகோ வீராய வீரவணாய மகாராஜாய நமः. மீனாட்சிம்பாசுமேத சோந்திர பரசுவாய நமः. லோக கல்யாணார்த்தம் திவ்யமங்கள கல்பூர நீராஜனம் தரிசயாமி. மாங்கல்ய தானமூர்த்த சுமூர்த்தோதி பவந்தோ மகாந்தோ நகிருணந்தோ. தொடர்ந்து லாஜோகமானது நடைபெறுகிறது. தேங்காய் எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகை உடனடி சொக்கநாத பெருமானுடைய திருவருளால் உலக நலன் காண்டி நடைபெறும் பிரம்மோத்சவ வைபவத்திலே 10ஆம் நாளாகிய இன்று திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்று ராஜஹோமானது நடைபெறுகிறது. இதிலே பரஞ்சோதி முனிவர் சொல்லக்கூடிய திருவிளையாடல் புராணத்திலே ஹாலாசிய மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய பழமையான நூலிலே மதுரை அப்படின்னு இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். மதுரை அப்படிங்கிறாங்களே, ஞானசம்பந்த பெருமான் நிறைய சொல்ற இடத்துல சொல்லும் போது மதுரை ஆலவாயிடான்னு சொல்றார். மதுரைன்னு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுல ஆலாசி மகாத்மா பார்க்கும்போது கைலைங்கிரியில சொக்கநாத பெருமான் தவ நிலையில இருக்கார். எல்லா தேவர்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அம்பாள் என்ன சொல்றார், நாரதர்கிட்ட போய் வர்றவங்களுக்குலாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு, இவருக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கிறது மறந்த சமயத்துல அப்படின்னு சொல்றார். உடனே சுவாமி தவநிலையில் இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும் தானே. உடனே நாரதரை கூப்பிட்டு அம்பாள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நீங்க எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துட்டீங்களா, குழந்தைகள் 2 பேரை பத்தி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ந்து எடுத்து இப்படி குனிகிறார். சுவாமியுடைய சிரசுல சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்ல இருந்து ஒரு சொட்டு மதுரை இந்த பூமியில விழுந்தது. அது உடனே உண்டானதுதான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை யாரு, சொக்கநாத பெருமான் உண்டானது. அதனாலதான் கைலாசத்திலிருந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலதான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்பவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை என்பது அப்படின்னாலே அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில சுமந்தார் சுவாமி. ஒரு நட 64 நட நடந்தது எந்த ஒரு மதுரை என்பதுதான். அப்பேற்பட்ட மகா கஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களா வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி சுக்கநாத பெருமான திருவருளால எல்லாருங்களும் வாரி வாரி நிறைய சாமி
கொடுத்துட்டு இருக்கார், இன்னும் கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ மேற்கொண்டு பூஜையானது எழுது. இன்றைய தினம் 4 திருவிளையாடல் நிகழ்த்திய நாள். அதை பற்றி நம்ம திருக்கோள் சாணையப்பட்ட செந்தில் சிவாச்சாரியார் ஒரு வார்த்தையில் சொல்லி உடனே தீபாவளி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தின் வரலாறு மற்றும் சிறப்பை பற்றி மிக அழகாக நம்முடைய அரங்கத்திற்கு வந்து விளக்கம் அளித்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மாலை முரசு தொலைக்காட்சி விட